பார்த்து பேசி அழுததாக, கதறியதாக, காலில் விழுந்து கதறியதாக தகவல் தான். அவர் பார்த்து பேசுன மாதிரி ஒரு சின்ன போட்டோ கூட வராது. ஏன்னா நீ பேரம் பேசுனியா, காலில் விழுந்தியான்னு யாருக்கு தெரியும்? சிபிஐ வந்தா எங்களுக்கு காட்டி கொடுக்காதுன்னு பேரம் பேசுனியா, என்ன எதுன்னு தெரியும். அதாவது நம்ம ஜீவ சகாப்தன் சார் இருக்காரு, மற்றவங்களை போல தடாலடியா பேசுற வழக்கம்லாம் கிடையாது. அப்படியே சும்மா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வலிக்காம கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவாரு. சார் என்ன கேட்கிறாருன்னா, கரூர் மக்களை மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் சந்திச்சாரு, அது சம்பந்தமான போட்டா இது வந்துச்சா? அவர் காலில் தான் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா, இல்ல என்ன சிபிஐ கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சினாரான்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. நீங்க தான் மூச்சுக்கு மூச்சு சொல்லியிருக்கீங்க, உங்க பேட்டியில எல்லாம் போய் பாருங்க, விஜயை இயக்குவது பிஜேபி தான், பிஜேபி சொல்லி தான் அவர் கட்சியே ஆரம்பிச்சாருன்னா உருட்டுனீங்க. அப்புறம் எதுக்கு சார் அவர் பயப்படணும்? பிஜேபி அவர் பக்கம் இருக்குன்னா அவர் ஏன் போய் மக்கள்கிட்ட கெஞ்சணும்? ஒரு மனிதாபிமான அடிப்படையில நாமளும் இதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கோம். எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசணும், நம்ம வருத்தத்தை தெரிவிக்கணும்னு அவங்கள வர வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுல என்ன தவறு? போங்க சார், அவரோட போட்டோ வந்திருந்தாலும் நீங்க விமர்சனம் பண்ண போறீங்க, வரலைனாலும் விமர்சனம் பண்ண போறீங்க.